சோறுல ஒரு ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் எக் சாண்ட்விச் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. எக் சாண்ட்விச் செய்ய தேவையான பொருள் கேப்சிகம், ஆனியன், எக், பிரெட். நான் இன்னைக்கு வீட் பிரெட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன பிரெட் வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. பட்டர், மிளகுத்தூள், உப்பு, பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள். ஆம்லேட் போட ஆனியன், கேப்சிகம் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு முட்டையை பவுலில் உடச்சி ஊற்றிக்கலாம். ஒரு முட்டைக்கு தேவையான அளவு கொஞ்சமாக நான் அதில் கேப்சிகம், ஆனியன், பெப்பர், சால்ட், கொஞ்சமாக பெருங்காயம், மஞ்சத்தூள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு அடிஷ்னலாக இதில் கேரட் கூட நீங்கள் திருகி ஆட் பண்ணிக்கலாம். நான் அடுப்பில் தோசைக்கல் வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் அதில் பட்டர் ஆட் பண்ணி நம்ம ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரெட் நல்லா டோஸ்ட் ஆகிடுச்சு. நம்ம இப்போ இந்த ப்ரெட்டை எடுத்துக்கலாம். நம்ம இப்போ ஆம்லேட் போட்டு எடுத்துக்கலாம். நான் ஆம்லேட் பேன் வச்சுருக்கேன். உங்ககிட்ட இந்த பேன் இல்லைன்னா நீங்கள் தோசைக்கல்லில் கூட ஆம்லேட் மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், நல்லா ஒரு சைடு ஆம்லேட் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இந்த ஆம்லேட் இப்போ எடுத்து டோஸ்ட் பண்ண ப்ரெட் மேலே வச்சுக்கலாம். இந்த ஆம்லேட் மேலே உங்களுக்கு வேணும்னா வெங்காயம், தக்காளி, கேரட் நல்லா திருகி இது மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. நம்மளோட சுட சுட எக் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.